கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதுளை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. பயங்கரமான சூழ்நிலை வாழ்க்கையை புரட்டி போடுகிற வேளையிலே, உபத்திரவத்தின் உச்சகட்ட வேளையிலே இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், 1, நான் உனக்கு பெலனாக இருப்பேன். 2, நான் உனக்கு திடனாக இருப்பேன். 3, நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். 4, உனக்கு நிழலாக இருப்பேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, வாழ்க்கை பயணத்திலே, வனாந்திர யாத்திரையிலே களைத்து போய் வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியிலே நீ விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் விடுவிக்கின்றார். மறுபடியும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகளே, மகனே, நான் உனக்கு பெலனாக இருப்பேன். நான் உனக்கு திடனாக இருப்பேன். நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். நான் உனக்கு நிழலுமாக இருப்பேன். நீ கலங்காதே, ஜெபத்தோடு முன்னேறு என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலே மிகுந்த மன வேதனையோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் வல்ல வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலனே, எங்கள் திடனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் நிழலே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பிள்ளைகள் மேலே இறங்கி வியாபரிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.